ஏங்க போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, பால் காலி ஆயிடுச்சு. வெளியெல்லாம் போக முடியாது, வெளிய புயல் அறிவிச்சிருக்காங்க, மழை பொல பொலன்னு பொழக்குது, வெளியெல்லாம் போக முடியாது. அம்மா பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாமா? சரி போடு. வேற ஏதாவது வேணுமாம்மா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே அடி ஆர்டர் பண்ணிடலாம். ஏய் வேணாண்டி, ஆன்லைன்ல அதிகமா விலை இருக்க போகுது. அதெல்லாம் இல்லம்மா, கடையில என்ன விலை விக்குதோ அதே விலைதான். டெலிவரி சார்ஜ் தான் எக்ஸ்ட்ரா போடுவான், அதுவும் நம்ம நிறைய வாங்கினா டெலிவரி ஃப்ரீமா. அப்படியா? அப்ப சரி போடு. வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கம்மா, எல்லாமே இதுல இருக்கு. காய்கறி மளிகை சாமான்லாம் போடலாமா? போடலாமா. அப்போ தேங்காய் 2, மாங்காய் 4, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கோ, சரியா? வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கம்மா, எல்லாமே இதுல இருக்கு. பாத்திரம், குக்கரு எல்லாமே இதுல இருக்கு. பாத்திரம் இல்லாம விற்கிறாங்க? அப்போ சரி, அந்த கடாய் ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு கடாய் போட்டுடு. அப்படியே ப்ரெஷர் குக்கர் ஒன்று போட்டுரு. அப்புறம் இட்லி குண்டா ஒன்று போட்டுரு. நானும் ரொம்ப நாளா மாத்தணும்னு பார்த்துட்டு இருக்க, முடிய மாட்டேங்குது. போட்டு விடு, பார்த்துக்கலாம். அம்மா இந்த ஏசியும் கொஞ்சம் பழசாயிடுச்சு, இதையும் போட்டு புது ஏசி வாங்கிடலாமா? ஏசியுமா கிடைக்கும்? சரி போட்டு விடு, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தானே? அப்ப சரி போட்டு விடு. மாமா எனக்கு ஒரே ஒரு ஐபோன்மா, ப்ளீஸ்மா. என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஏய் ஐபோனா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா திட்டு போயிடி. சரி வள கம்மியா 10,000க்குள்ள ஏதாவது ஐபோன் இருந்தா போட்டு விடு, சரியா? சரிம்மா. அப்பா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. 2 பால் பாக்கெட்டு 2 லட்சம் ரூபாவா? அந்த பையெடு, நானே போயிட்டு வரேன். மலையில அடிச்சுட்டு போனா நிவாரண நிதி கொடுப்பாங்க, அதை வச்சு வாழ்ந்துக்கோங்க. அம்மா இவதான் என் ஃப்ரெண்ட் ஸ்ரேயா, நான் சொல்லியிருக்கேன்ல, இவதான். ஹலோ ஆண்டி. ஓ இதுதான் உன் ஃப்ரெண்டு ஸ்ரேயாவா? வாமா வா. மேக்ஸ்ல கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயிலாமே, நீயும் ஃபெயிலாமா? மா கிளாஸ்ல எல்லாருமே ஃபெயிலா இருக்கும் போது இவளும் ஃபெயிலா தானமா இருப்பான்? இவளும் ஃபெயில் தாமா. ஆமா ஆண்டி, சஞ்சு சொன்னா எல்லாருமே ஃபெயிலுன்னு. இதுமா காஃபி கொண்டு வரேன். ஆமா போன வருஷம் பிப்ரவரி 30ஆம் தேதி உன் கால்ல அடிபட்டுச்சுன்னு அதுக்கு ஓடி வந்தாலே, இப்ப பரவாயில்லையாமா? எனக்கா ஆண்டி? எடுத்துக்கல் அவளே மறந்துருப்பா. இப்ப பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்ல. பரவாயில்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு வேணும்டி, வேணும். உன் தங்கச்சி தானே பக்கத்து வீட்டு டிரைவரோட ஓடி போயிடுச்சு. என்ன இருந்தாலும் வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்க கூடாது. ஏன் தங்கச்சியா? அதெல்லாம் ஏமா இப்ப பேசிட்டு இருக்க? அவளே பாவம் மனசு உடஞ்சி போயிருப்பாமா. சரிமா மாடி வெளியே போ, உனக்கு இருக்கு. உனக்கு கொடுக்கணும்னு 10,000 ரூபாய் கேட்டா. நான் கூட பொய் சொல்றாலோ என்னமோன்னு நினைச்சேன், ஆனா உண்மையதான் சொல்லியிருக்கா, இப்பதான் புரியுது. எனக்கு தான் ஆண்டி, எனக்கு தான். ஆமா உங்க அப்பா கூட நெஞ்சு வலின்னு சொன்னா. ஐயோ அப்பா சாமி, ஆளை விடுங்க. உங்க காஃபியும் வேணாம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம், இனிமே உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன், என்ன ஆளை விடுங்க. என்னங்க பேப்பரும் பேனாவுமா வந்திருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? மொய் பணம் வாங்கி வச்சியே அந்த பேக்கை எடுத்துட்டு வா, கணக்கு பாப்போம் உன் குடும்பம் எவ்வளவு பண்ணிருக்குன்னு. கரெக்டா என்னங்க, இந்த பணத்தை வச்சுதான் புது ஏசி வாங்கணும். இந்தாங்க. அடியே இந்த காசை வச்சுதாண்டி கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டணும். பாத்தீங்களா எங்க அண்ணன் மொய் வச்சிருக்காரு. பிரி உங்க அண்ணன் எவ்வளவு மொய் கொடுத்திருக்காருன்னு பாப்போம். எங்க அண்ணன் எவ்வளவு கொடுத்தாரு அப்படிங்கறதுலயே இருங்க. உங்க குடும்பம் என்ன கொடுத்துச்சு? முதல்ல உங்க குடும்பம் எங்க கொடுத்துச்சு? என்ன ஓவரா வாய் பேசுதா? பாத்தீங்களா எங்க அண்ணன் 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. 500 ஓவா? உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு 5,000 ரூபாய் வாங்கிட்டு போன ஞாபகம் இருக்கா உனக்கு? உன் சித்தி 101 ரூபாய் மொய் வச்சிருக்கா. இந்த மனுஷன் வர இதான் சாக்குன்னு ஓவரா பண்ணுவானே. இனிமே உங்க அக்கா கல்யாணத்துக்கு போகணும், என் தம்பி கல்யாணத்துக்கு போகணும்னு 5,000 ரூபாய் கொடுங்கன்னு கேளு, அப்ப இருக்கு உனக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு 10 பேர் வந்தாங்களே, ஒருத்தராவது மொய் பணம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏய் நட்புக்குள்ள என்னைக்கும் காசு வாங்க கூடாதுடி. அவங்க லட்சமா கொண்டு வந்து கொட்டுறேன்னு சொன்னானுங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். இது என்னங்க பேர் எதுவுமே போடாம மொய் கொடுத்துருக்காங்க? என் சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க, உன் சொந்தக்காரங்க மாதிரி பேரு, அட்ரஸ், டைம், டேட்டு எல்லாம் எழுத மாட்டோம்.
ஆமாமா, கண்டிப்பா உங்க சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க. ஒரு ரூபா மொய் கொடுத்துருக்காங்க. அதனாலதான். ம். சரி சரி, எவ்வளவு வந்திருக்குன்னு எண்ணி சொல்லுங்க. 3 500 ரூபாய், 2 100 ரூபாய். இதுக்கு இவ்வளோ பெரிய கல்யாணம். போய் இந்த பணத்தை வச்சு ஏசி வாங்கிக்கோ. ஏசி என்ன, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிக்கோ, சரியா? யாருக்கு தெரியும், முக்காவாசியை நீங்களே பதுக்கி உங்க குடும்பத்துக்கு கொடுத்துருப்பீங்க.